வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. பிஎஸ்சிஎல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 2014 ஆரம்பித்த பிரச்சனை 2026 கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஃபைனலாக முடிய போகுது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷ காலங்களாக இந்த பிரச்சனையை வந்து நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்க விரும்பலை. நாம் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது எல்லா அமௌண்ட்டுமே கொடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. வரைமுறைப்படுத்தி இனி வந்து லிமிட் இல்லாமல், அன்லிமிட் இல்லாமல் எல்லா அமௌண்ட்டுமே கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அபிஷியலாக எந்த விதமான வெப்சைட்லேயோ செவி வெப்சைட்லேயோ அதிகாரப்பூர்வமாக அதை அவங்க அறிவிக்கவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. ஆனால் நம்ம சொன்ன விஷயம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. லைவாக எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது 2 லட்ச ரூபா வரைக்கும் கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்குது. இது வரைக்கும் 1 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் போட்டவங்களுக்குலாம் வந்து அக்கௌண்ட்டில் ₹1 அனுப்பி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு மாதமாக அது நடந்துகிட்டு இருந்து. சார் எப்போ சார் பணம் வரப்போகுது, ₹1 வந்துட்டு எனக்கு எப்போ பணம் வரப்போகுதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி நடந்திருக்குது. அதாவது 1,99,999 அக்கௌண்ட்டில், கஸ்டமர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்குது. அவர் 2 லட்ச ரூபா போட்டிருக்காரு, ₹1 போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேலன்ஸ் அமௌண்ட்டை போட்டிருக்காங்க. அதே போல் இன்னொரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ₹63,959 வந்திருக்கு. அவர் அநேகமாக 63,907 இயர்லி பாலிசி அந்த மாதிரி ஏதாவது கெட்டிருப்பார்னு நினைக்கிறேன். அவருக்கும் ₹1 போக ₹63,959 வந்து வந்திருக்கு. இது ரெண்டும் பெரிய அமௌண்ட்டு, பல்க் அமௌண்ட் வந்து வந்திருக்குது. அநேகமாக அது வந்து கிருஷ்ணகிரி பிராஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 லட்ச ரூபா டெபாசிட்டு அமௌண்ட் வந்து ஆளுக்கு வந்து கிருஷ்ணகிரி பிராஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் லைவாக வந்து குரூப்பில் எடுத்து போட்டிருக்காரு. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எடுத்து போட்டிருக்காரு. அவரோட அக்கௌண்ட்டில் வந்து ஏற்கனவே வந்து ₹2,524 என்னமோ இருந்திருக்குது. அதாவது 2,000 ரூபா இருந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்றைக்கி 2 லட்ச ரூபா வந்து அந்த அக்கௌண்ட்டில் விழுந்து அவரோட அக்கௌண்ட் ஃபுல்லானதை பார்க்கும்போது அவருக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த மெசேஜை பார்த்த உடனே அவர் ரொம்ப ஷாக்காக இருப்பார். ஏன்னா வராது அப்படின்னே நிறைய பேர் இந்த அமௌண்ட்டை வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வாழ்க்கையிலே வந்து இதை மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் வந்து நடந்திருக்கா அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அவங்கவுங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஆக்டிவேட் இல்லாமல் இருக்கவங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்தது கூட தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. ஏன்னா அவங்க போட்டவங்களே செபி போட்டாங்களே சின்ன சின்ன அமௌண்ட்டுகள்லாம் ஒரு சிலருக்கு மட்டும் போட மாட்டாங்க. பல்காக அவங்க அக்கௌண்ட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பல்காக நிறைய பேருக்கு தான் அந்த அக்கௌண்ட்டை வந்து டெபாசிட்டுகள் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதை நமக்கு குரூப்பில் போட்டிருக்காங்க. நம்மகிட்ட கூட அவங்கள கூப்பிட்டு கேட்டு நம்மளுடைய அசோசியேஷனுடைய செயலாளர் நம்ம ராதாகுமார் சார் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ண நியூஸை தான் நம்ம போடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா செபி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து ₹30,000 வரைக்கும் அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் தான் இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. செபியோட கால் சென்டர் நம்ம கால் பண்ணி கேட்டிங்கனாலும் இதை அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் அதே மீறி கமிட்டி வந்து இந்த அமௌண்ட்டு வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க கஸ்டமரோட அக்கௌண்ட்டில். இது லைவாக பார்த்துருங்க. அதே போல் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துருக்கு. நம்ம வாடிக்கையாளர்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவி வந்து இந்த வாடிக்கையாளர்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு 7-8 வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் ஒரு குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா அவங்கவுங்க நிறைய தமிழ்நாடு முழுக்க, நம்ம இந்தியா முழுக்க உள்ள நபர்கள்லாம் நம்ம குரூப்பில் சேர்ந்து வேறு மாநிலத்தில் உள்ளவங்களாம் லாங்குவேஜ் தெரியாமல் நம்மகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது அவங்கவுங்க இப்போ சேர்த்த ஏஜென்ட்டுகள்லாம் இன்றைக்கி தொடர்பில் கிடையாது, சீனியர்கள் தொடர்பில் கிடையாது, நிறைய பேர் டெத் ஆகிட்டாங்க. அப்படி இருந்தும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் இந்த தகவல்கள்லாம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையை ஊட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த கஸ்டமரும் இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் எனக்கு பணம் வந்துருக்குங்க தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதனால் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய கமெண்ட்கள்லாம் போட வேண்டாம். அதில் வரக்கூடிய செய்திகளை மட்டும் பார்த்துட்டுருங்க. இந்த மாதிரி அபிஷியலான தகவல்கள் வந்தால் மட்டும் நம்ம குரூப்பில் வந்து தெரிவிக்கிறோம். இந்த வந்து எல்லா ஏஜென்ட்டுகளும் எல்லா வாடிக்கையாளர்களும் அவங்கவுங்க பிஎஸ்சிஎல்ல பணம் போட்டு எல்லாத்துக்கும் இந்த தகவலை வந்து அனுப்புங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்த பணமே வராதுப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நிறைய குடும்பங்கள்லாம் பிரிஞ்சிருச்சு. சொந்த பந்தங்களை விட்டு அண்ணன் தம்பி அப்பா அம்மா இந்த மாதிரி உறவுகள்லாம் நிறையா வந்து பிரிஞ்சு கிடக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த தகவல்கள் வந்து அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்க. கூடிய விரைவில் ஒரு சில மாதங்களுக்குள்ள தவறினால்
1 வருடம் 2 வருடத்துக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். முடியும் போது இவங்க வந்து இப்போ பெரிய பெரிய அமௌண்ட்டுகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போட ஆரம்பிக்கும் போது இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் வந்திருக்குது. 37,500 கட்டிருக்கேன் சார், ஆனால் எனக்கு வெறும் 1,099 தான் வந்திருக்குது, 2,000 தான் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு நபர் அதுலேயும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு வந்து நம்ம பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஏன்னா அவரோட விஷயம் வந்து ரொம்ப சோகமானது. இப்போ எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் அவரோட கஷ்டம் வந்து ரொம்ப சோகமானது. வெறும் 37,500 கட்டிட்டு அவர் வெறும் 1,000 தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப கொடுமையான விஷயம். அவரும் பொறுமையாக இருங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு தீர்வு வந்து கமிட்டி கொடுப்பாங்க. அதே நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கமிட்டியை சந்திக்கும் போது இந்த விஷயத்தை நம்ம அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு தீர்வுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ நம்ம பிஎஸ்சிஎல் வெல்ஃபேர்ஸ் அசோசியேஷன் மூலமாக அதை வந்து நம்ம கண்டிப்பாக சட்டப்படி அதை செஞ்சு கொடுக்க முடியும்னு சொல்லி நம்புகிறோம். இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம இந்த தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் தான் இந்த தகவல்கள் எல்லாம் வந்து தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவும் நம்ம தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கோம். இது மட்டும்தான், இந்த சோசியல் மீடியா மட்டும்தான் நமக்கான ஒரு ஆறுதலையும் நம்ம ஒருங்கிணைப்பையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதில் வேறு எந்த விதமான உள்நோக்கமும் தனிப்பட்ட லாபமும் சம்பாத்தியமும் எதுவுமே கிடையாது. இந்த சோசியல் மீடியா மூலமாக மட்டும்தான் நம்ம எல்லாருமே தொடர்பில் இருந்து இந்த தகவல்களை பாஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சோசியல் மீடியாவில் எந்தெந்த வகையில், அதாவது நம்மளோட ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட அக்கௌண்ட் இருக்குது, நம்ம பிஎஸ்சிஎலுக்கு பேஜ் இருக்குது, என்னோட பேரில் வந்து ஒரு ஐடி இருக்குது, ஆறுமுகசாமி ஆவடியானூர்னு சொல்லி நீங்கள் பிஎஸ்சிஎல்லில் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா வரும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம தொடர்பில் இருக்கோம். யாரையும் டார்ச்சர் பண்ண வேண்டாம், ஃபோன் பண்ண வேண்டாம். அதில் அஃபிஷியலான தகவல்களை மட்டும் நம்ம போடுவோம், ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.